எலியாவும் ஆகாபும். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ, அவன் நாபோத்தின் திராட்சைத் தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். நான் உன்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னான். யேசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் யேசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும். ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபைப் போல ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்துக் கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன். ஆகாபின் துன்மார்க்கமான கிரியைகளைப் பற்றி இந்த வசன பகுதியில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபைப் போல ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். இதுவரையிலும் இஸ்ரவேல் தேசத்தில் ஆகாபே மிகப்பெரிய பொல்லாப்பான ராஜாவாக இருந்திருக்கிறான். கர்த்தர் அவனையும் அவன் குடும்பத்தாரையும் நியாயம் தீர்த்தார். ஆனாலும் இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜாக்களின் பொல்லாப்பு குறையாமல் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இஸ்ரவேல் தேசத்தில் யெரொபெயாம் தன் துன்மார்க்கமான வழிகளை விட்டு திரும்பாமல் தீமையான காரியங்களுக்கு அஸ்திவாரம் போட்டான். நாதாப், பாஷா, ஏலா ஆகிய ராஜாக்களும் யெரொபெயாமின் வழிகளிலேயே நடந்தார்கள். இந்த ராஜாக்கள் எல்லோரையும் விட உம்ரி அதிக பொல்லாப்பு செய்தான். இந்த வசனத்தில் ஆகாபின் பொல்லாப்பை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. பொல்லாப்பு செய்வதில் ஆகாபை போல ஒருவனும் இல்லை என்று இந்த வசனம் கூறுகிறது. கர்த்தர் ஆகாபுக்கு யுத்தத்தில் 2 வெற்றிகளை கொடுத்தார். ஆனாலும் அவன் பொல்லாப்பு செய்தான். இஸ்ரவேல் தேசத்தின் பொல்லாப்பு நாளுக்கு நாள் அதிகரித்தது. கர்த்தர் இறுதியில் அவர்களை அந்நிய ஜாதியாரின் கைகளில் விற்று போடுகிறார். இஸ்ரவேல் தேசம் புறஜாதி தேசத்தின் சிறையிருப்புக்கு உட்படுகிறது. ஆகாப் மிகப்பெரிய துன்மார்க்கனாய் இருப்பதினால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவன் மீது கடினமாக வருகிறது. ஆகாப் நாபோத்திற்கு விரோதமாக மாத்திரமல்ல, இன்னும் ஏராளமான பாவங்களையும் செய்திருக்கிறான். கர்த்தர் ஆகாபின் மற்ற பாவங்களுக்காக அவனை தண்டித்தாலும் அவன் நாபோத்திற்கு விரோதமாக செய்த பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் அவனை கடினமாய் தண்டிக்கிறார். ஆகாபினிடத்தில் நல்ல சுபாவம் எதுவுமே இல்லை. அவனுடைய மனைவியாகிய யேசபேலும் ஒரு துன்மார்க்கமான ஸ்திரீ. அவள் சபிக்கப்பட்டவளாய் இருக்கிறாள். அவள் தன் புருஷன் ஆகாபை கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தூண்டி விடுகிறாள். ஆகாப் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொள்கிறாள்.
ஆகாப் தன்னுடைய பாவங்களில் சந்தோஷப்படுகிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். கர்த்தர் பாவிகளுக்கு நிச்சயமாகவே தண்டனை கொடுப்பார். பாவம் செய்கிறவர்கள் மனுஷரின் பார்வைக்கு தங்களை மறைத்துக் கொண்டாலும் அவர்களால் கர்த்தரின் பார்வைக்கு எதையும் மறைக்க முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6:23. ஆகாபை பாவம் செய்ய அவனுடைய மனைவி ஏசபேல் தூண்டிவிட்டாலும் ஆகாப் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க முடியாது. ஒருவனை பாவம் செய்ய தூண்டுகிறவனும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். மற்றவர்களால் தூண்டப்பட்டாலும் பாவம் செய்கிறவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்கிறான். ஆகாபின் வீட்டிலே அவனும் அவனுடைய மனைவி ஏசபேலும் குடும்பமாக பாவம் செய்கிறார்கள். ஆகாப் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தனக்கு சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும்படி இஸ்ரவேலுக்கு நடந்து போகிறான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் இதுவரையிலும் அமைதியாயிருக்கிறார். இப்போதோ ஆகாபுக்கு விரோதமாக தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் ஆகாபின் பாவங்களை கடிந்து கொள்கிறார். ஆகாபின் பாவங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதாய் இருக்கிறது. கர்த்தர் ஆகாபுக்கு விரோதமாக தம்முடைய வார்த்தையை சொல்ல திஸ்பியனாகிய எலியாவை அனுப்புகிறார். கர்த்தர் இதுவரையிலும் அமைதியாயிருந்தாலும் தமக்கு ஏற்ற காலம் வரும்போது அவர் ஆகாபை தண்டிக்கிறார். ஆகாப் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தனக்கு சொந்தமாய் எடுத்துக்கொள்ள இஸ்ரவேலுக்கு போயிருக்கிறான். எலியா கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி புறப்பட்டு போகிறான். எலியா கர்த்தருடைய நியாய தீர்ப்பை ஆகாபுக்கு சொல்லுகிறான். ஆகாபோ நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தனக்கு சொந்தமாய் எடுத்துக்கொண்டு அதிலே சந்தோஷமாய் இருக்கலாம் என்று நினைக்கிறான். துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த ஐஸ்வர்யம் சந்தோஷத்தை கொடுக்காது. துன்மார்க்கரின் ஐஸ்வர்யங்கள் அவர்களுக்கு சாபமாய் இருக்கும். ஆகாப் இஸ்ரவேலுக்கு போய் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தனக்கு கீரை கொள்ளையாக மாற்ற வேண்டும் என்பது அவனுடைய திட்டம். ஒருவேளை அவன் இந்த திராட்சை தோட்டத்தை பூந்தோட்டமாக மாற்ற வேண்டும் என்றும் திட்டமிட்டிருக்கலாம். எலியா ஆகாபை சந்தித்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். கர்த்தர் எலியாவை பார்த்து, நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்று சொல்லுகிறார். எலியா கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி புறப்பட்டு போகிறார். இருவரும் இஸ்ரவேலிலே சந்தித்துக் கொள்கிறார்கள். எலியா ஆகாபினிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பாக ஆகாப் எலியாவினிடத்தில் தன்னுடைய வார்த்தையை சொல்லுகிறான். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்று கேட்கிறான். ஆகாப் தீர்க்கதரிசியாகிய எலியாவை பார்த்து அவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. ஆகாபுக்கு எலியாவின் மீது கோபம் இருக்கிறது. எலியாவின் முகத்தை பார்த்த உடனேயே ஆகாபின் கோபம் அதிகரிக்கிறது. ஆகாப் கர்த்தருக்கு முன்பாகவும் தன்னை தாழ்த்த வேண்டும், கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு முன்பாகவும் தன்னை தாழ்த்த வேண்டும். ஆனால் ஆகாபினிடம் மனத்தாழ்மை இல்லை. அவன் தீர்க்கதரிசியாகிய எலியாவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. ஆகாப் எலியாவை பார்க்கும்போது அவனை தன் பகைஞனைப் போல பார்க்கிறான். தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. 2 நாளாகமம் 36:12. ஆகாப் எலியாவை பார்த்த உடனேயே, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்று கேட்கிறான். இதற்கு முன்பு ஆகாபும் எலியாவும் சந்தித்து பிரிந்து போன போது அவர்கள் இருவரும் நண்பர்களாகவே பிரிந்தார்கள். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாகவும் ஆகாபுக்கு முன்பாக ஓடினான். ஆகாபும் இஸ்ரவேல் தேசத்திலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு எலியாவோடு ஒத்துழைத்தான். ஆகையினால் இவ்விரண்டு பேருக்கும் நடுவே அப்போது சிநேகம் இருந்தது. அப்போது ஆகாப் எலியா தீர்க்கதரிசிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தான். ஆனால் இப்போதோ ஆகாப் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போய் விடுகிறான்.
ஆகாபின் பின்னிலைமை முன்னிலைமையிலும் மோசமாயிருக்கிறது. ஆகாப் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போடுகிறான். ஆகாப் கர்த்தருக்கு சத்துருவாயிருக்கிறான். கர்த்தர் ஆகாபோடு சிநேகமாகத்தான் இருந்தார். ஆனால் ஆகாபோ தன்னுடைய துன்மார்க்கத்தினால் கர்த்தரை தனக்கு சத்துருவாக்கி விட்டான். கர்த்தர் ஆகாபுக்கு சத்துருவாய் இருப்பதினால் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவும் அவனுக்கு சத்துருவாயிருக்கிறார். ஆகையினால் ஆகாப் எலியாவை பார்க்கும்போதே என் பகைஞனே என்று சொல்லுகிறான். ஆகாப் எலியாவை பகைத்தாலும் அவன் எலியாவுக்கு பயப்படுகிறான். என்னை கண்டுபிடித்தாயா என்று ஆகாப் எலியாவிடம் கேட்கிறான். ஒரு குற்றவாளி தன்னை பிடிக்க வந்த காவல் அதிகாரியிடம் என்னை கண்டுபிடித்து விட்டீரா, என்னை கைது பண்ணுவீரா என்று கேட்பது போல ஆகாப் எலியாவிடம் கேட்கிறான். காவல் அதிகாரி குற்றவாளியின் நலம் விசாரிக்க வரமாட்டார். அவனோடு சிநேகமா இருக்கவோ அல்லது ஐக்கியமா இருக்கவோ வரமாட்டார். குற்றவாளியை கைது பண்ணி சிறையில் அடைத்து அவனை தண்டிப்பதற்காகவே வருவார். எலியா ஆகாபுக்கு விரோதமாக கர்த்தருடைய நியாய தீர்ப்பை சொல்லுகிறார். எலியா ஆகாபை கண்டுபிடித்திருக்கிறார். ஆகாப் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்டபடியினால் எலியா ஆகாபை கண்டுபிடித்திருக்கிறார். ஆகாப் கர்த்தருக்கு விரோதமாக துணிகரமாக பாவம் செய்திருக்கிறான். அவன் நாபோத்தை கொலை செய்திருக்கிறான். நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தனக்கு சொந்தமாக எடுத்துக் கொண்டிருக்கிறான். ஆகாபின் பொல்லாப்புகளின் நிமித்தமாய் கர்த்தர் அவனை தண்டிக்கிறார். கர்த்தர் ஆகாபுக்கு விரோதமாக தம்முடைய நியாய தீர்ப்பை சொல்லுகிறார். நான் உன்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபோத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆகாபினுடைய பாவத்தின் நிமித்தமாய் அவனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் சாபம் வருகிறது. அவனுடைய முழு சந்ததியும் அழிந்து போகும். ஆகாபின் இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாபின் இரத்தம் இஸ்ரவேலின் ராஜ சந்ததியை சேர்ந்த இரத்தமாய் இருந்தாலும் அந்த இரத்தத்தை நாய்கள் நக்கும். அந்த இரத்தத்தையும் அவனுடைய சுவாசத்தையும் சமாரியாவின் குளத்தில் கழுவுகிற போது கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கினது. ஆகாபின் இரத்த நாளங்கள் எல்லாம் பெருமையோடும் ஆணவத்தோடும் இருக்கிறது. அவனுடைய நரம்புகள் எல்லாம் துன்மார்க்கத்தினால் நிரம்பி இருக்கிறது. நாய்களுக்கு ஆகாபின் இரத்தம் சுவையாக இருக்கிறது. ஆகாப் நாபோத்தின் இரத்தத்தை சிந்துவதற்கு காரணமாயிருந்தான். குற்றமற்றவனுடைய இரத்தத்தை சிந்தினான். கர்த்தர் ஆகாபுக்கு தம்முடைய நீதியான தீர்ப்பை சொல்லுகிறார். ஆகாபின் இரத்தத்தை நாய்கள் நக்குகிறது. ஆகாபுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டானது போல ஏசபேலுக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. ஏசபேலையும் குறித்து கர்த்தர் நாய்கள் ஏசபேலை யெஸ்ரயேலின் மதில் அருகே தின்னும் என்று சொல்லுகிறார். இந்த வாக்கியம் 2 ராஜாக்கள் 9:30 முதல் 37 வரை உள்ள வசனங்களில் நிறைவேறிற்று. ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்பது கர்த்தருடைய நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொள்கிறான். கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை கேட்டபோது ஆகாப் முதன் முறையாக தன்னை தாழ்த்துகிறான். ஆகையினால் கர்த்தர் ஆகாபுக்கு நியமித்த பொல்லாப்பை அவனுக்கு அனுப்பாமல் அவனுக்கு பின்பு வரும் அவனுடைய வீட்டாரின் மீது அனுப்புகிறார். ஆகாப் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தியதினால் கர்த்தருடைய கிருபையுள்ள வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. எலியா கர்த்தருடைய நாமத்தினால் ஆகாபுக்கு சாபமான வார்த்தைகளை சொன்னார். ஆகாப் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை கேட்டு பயப்படுகிறான். தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறான். உபவாசம் பண்ணி தாழ்மையாய் நடந்து கொள்கிறான். வஸ்திரங்களை கிழிப்பது, சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்துக் கொள்வது ஆகியவை துக்கத்திற்கு அடையாளம். இருதயத்தில் ஏற்படும் துக்கமே மெய்யான துக்கம். இருதயத்தில் துக்கம் இல்லாமல் வெளிப்படையான அடையாளத்தை மாத்திரம் காண்பிப்பது மாய்மாலம். ஆகாப் தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டை போர்த்து கொண்டாலும் அவனுடைய இருதயத்தில் உண்மையான மனமாற்றம் ஏற்படவில்லை. அவனுடைய சரீரத்தில் தாழ்மைக்கான அடையாளம் உண்டாயிற்று, மனதிலோ இன்னும் தாழ்மை உண்டாகவில்லை. ஆகாப் தன்னுடைய பாவங்களுக்கு முற்றிலுமாய் மனம் திரும்பாமல்
அறையும் குறையுமாக மனம் திரும்புகிறான். கர்த்தரோ தம்முடைய கிருபையினால் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார், அவனுக்கு கிருபை காண்பிக்கிறார். ஆகாப் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின் வார்த்தைகளை கேட்டு அழுது புலம்புகிறான். அவன் தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தவில்லை. ஆகாப் தன்னுடைய விக்கிரகங்களை விட்டு விலகி வரவும் இல்லை. நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை அவனுடைய சந்ததியாரிடத்தில் திரும்ப கொடுக்கவும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் ஆகாபுக்கு இரக்கம் காண்பிக்கிறார். இதன் மூலமாய் கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஆகாப் தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை பொறுத்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொள்வதை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் எலியாவிடம், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா என்று கேட்கிறார். கர்த்தர் நம்மை காண்கிறவர், அவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். நம்முடைய பாவங்களுக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். சில சமயங்களில் நாம் நம்முடைய பாவங்களுக்கு முழுவதுமாக மனம் திரும்பாமல் இருப்போம். நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்காது. நாம் எப்படி நன்மை செய்ய வேண்டுமோ அப்படி நன்மை செய்ய மாட்டோம். நம்மிடத்தில் குறைகள் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய குறைகளை பெரிதுபடுத்தாமல் தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் நமக்கு காண்பிக்கிறார். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த பிரபஞ்சத்தில் துன்மார்க்கரில் அநேகர் செழித்திருக்கிறார்கள். ஒரு சிலர் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப மாட்டார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய ஊழியங்களில் ஓரளவு பங்கு பெறுவார்கள். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் அவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு மனம் திரும்பும் போது நாம் முற்றிலுமாய் மனம் திரும்ப வேண்டும். அதுவே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம். நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்போது கர்த்தருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். கர்த்தரை முழு இருதயத்தோடு பின்பற்றாமல் அரைகுறை மனதோடு பின்பற்றுகிறவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் விடுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. ஆகாப் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாய் நடந்து கொள்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் எலியாவை நோக்கி, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். தன்னுடைய பாவங்களுக்கு அறையும் குறையுமாக மனம் திரும்பிய ஆகாப் பொல்லாப்புக்கு தப்பித்து தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி போகிறான். நம்முடைய பாவங்களுக்கு நாம் முற்றிலுமாய் மனம் திரும்பும் போது நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நம்முடைய வீட்டிற்கு திரும்பி போவோம்.